ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ சக்தி vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வடை ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் கடலைப்பருப்பு ஒரு அழகாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை சால்ட் போட்டு ஒன்று பதமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வாழைப்பூ ஆல்ரெடி நான் ஒரு வாழைப்பூ ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு போடுறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லது உடம்புக்கு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் திருப்பி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க மிக்சியில். நம்ம வேணால் சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் வடையெல்லாம். வாழைப்பூ வடை ரொம்ப ஹெல்த்தியானது. வாழைப்பூ நார்மலாக கூட்டு பொரியெல்லாம் பண்ணால் யாரும் சாப்பிட மாட்டாங்க பசங்கள்லாம். இந்த மாதிரி வடையாக சுட்டு கொடுத்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. நான் இன்றைக்கி மசால் வாழைப்பூ வடை, பூண்டு தொகையல், புளி சாதம் தான் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.